தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் பாஸ்டர் NI சிபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இங்கே பாருங்க, இது ரொம்ப ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர்கள் பெற்ற நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார்கள் தேவனுக்கு. அதை மனசில் வச்சு தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் வேதனை வெளிப்படுத்துகிறார். இதில் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்க, தீமையை நன்மைன்னு சாதிக்கிறாங்களா? சரி, தீமையை நன்மைன்னு சொல்லிட்டாங்க, அதோடு கூட நிற்கல, நன்மையை தீமைன்னு சொல்கிறாங்க. தீமை நன்மைன்னு சொல்கிறது கூட இவனுக்கு புரியல, இது கெட்டதை போய் நல்லதுன்னு சொல்கிறான் அப்படின்ட்டு விட்டுறலாம். ஆனால் நல்லதை கெட்டதுன்னு சொல்கிறான். தீமையை நன்மைன்னு சொல்கிறான், நன்மையை என்னன்னு சொல்கிறான், தீமைன்னு சொல்கிறான். அப்புறம் பாருங்க, இருட்ட போய் என்ன சொல்கிறான், இது வெளிச்சங்கிறான். சரி, அடுத்து என்ன சொல்கிறான்னா, வெளிச்சத்தை போய் என்னன்னு சொல்கிறான். அப்புறம் லைட் எரியுது, இருட்டுடா அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படி சொல்கிறான். அடுத்தது பாருங்க, எப்படி நெகட்டிவ் வேலை செய்து பாருங்க. இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பு. கசப்பு சொல்கிறாங்க, வேப்பங்காயை வாயில் போட்டுட்டு அட என்ன மாதிரி இனிக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது சாக்லேட்டை வாயில் போட்டுட்டு ஐயோ ரொம்ப கசக்குது. எப்படி இருக்கும் பாருங்க, ஏற்கு மாறா வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இப்படி சொல்கிறவங்களுக்கு என்னவா, சாதிக்கிறவர்களுக்கு தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு. சிலர் போய் சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே நெஜ மாதிரி பேசுவாங்க, சிரிக்க மாட்டாங்க, ஒன்று எமோஷன் காமிச்சுக்கோ, அப்படியே உண்மையாக நெஜமான சொல்லுவாங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். மறைக்கிற வேலை இருக்கவே கூடாது. இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நீதினா நீதின்னு பேசணும், நியாயத்தை நியாயமாக பேசணும். இவன் தித்திப்பை கசப்புன்னு பேசுகிறான், கசப்பை தித்திப்புன்னு பேசுகிறான், இருட்டை வெளிச்சன்னு பேசுகிறான், வெளிச்சத்தை இருளுன்னு பேசுகிறான், தீமை நன்மைன்னு பேசுகிறான், நன்மை தீமைன்னு பேசுகிறான். இதுதான் முரண்பாடு. கர்த்தருடைய அழைப்பு பெற்ற எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தீமை என்னன்னு தெரியுமா? கர்த்தர் சொல்றதுக்கு ஏற்குமாறாக நடந்தாங்க. அதுக்காகத்தான் இப்படியே அவர் சொல்றார். ஐயோ என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி அர்த்தம். இந்த காலை வேளையில் நாம் வசனத்தை வாசிக்கிறோமா, அந்த வசனத்தில் இருக்கிறத அப்படியே விசுவாசிப்போம், வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தை ரொம்ப உங்களுடைய இருதயத்தை பாதித்த வசனம் அப்பா, வார்த்தையப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் வராதபடி, ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் அவைகள் முற்றிலுமாய் அகற்றப்படும்படி இன்றைக்கு எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அசை சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.